ஹாய்ங்க, வெல்கம் டு கோவை பொண்ணு விலாக்ஸ். நேற்று நான் வீடியோவில் சொன்னனாலையோ என்னமோங்க இன்றைக்கி மழை வந்துருச்சு. மழையில் பார்த்தீங்கன்னா சூடாக ஏதாவது சாப்பிட்ணும் குடிக்கணும் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கிரேவிங்ஸ் வரும். அப்படி தான் இன்றைக்கி நான் போய் அப்பாவை ப்ரெட்டும் பாலெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். எதுக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ப்ரெட் ஆம்லேட் போட்டு சுட சுட டீ கடையில் கொடுக்குற கிளாஸில் டீ குடிக்கணும்னு தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் டக்குன்னு உங்களுக்கு வரும். இன்றைக்கி ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பார்க்கலாங்களா? இதுவும் நம்ம எல்லார் லைஃப்லேயும் நடந்திருக்கும். இதை ஏமாற்றம்னு சொல்லலாம், இல்லை பொறாமைன்னு சொல்லலாம். நம்ம கடந்து வந்த இந்த லைஃப்பில் எங்கேயாவது ஒரு பக்கம் யாராவது ஒருத்தங்க வாயிலிருந்து கண்டிப்பாக இந்த டைலாகை நம்ம கேட்டிருப்போம். என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? உனக்காக நான் இருக்கேன், எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் எந்த டைம்லையும் உன்னை விட்டு நான் எப்பையும் போக மாட்டேன், உன் கூடையே தான் இருப்பேன். இந்த டைலாக் யாராவது சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அதை கேட்டு நமக்காக ஒரு பர்சன் இருக்காங்க, நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் எதுலேயும் நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு நீங்களும் நம்பியிருப்பீங்க. கரெக்டாக? ஆனால் இதெல்லாம் எது வரைக்கும் தெரியுங்களா? நம்ம தொடர்ந்து ஃபெயிலியர்ஸாக பார்த்துட்ருக்க வரைக்கும் நம்ம கூடயே இருப்பாங்க அவங்கெல்லாம். என்றைக்கு நம்ம லைஃப்பில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது நம்ம முன்னேற்றத்துக்கான முதல் அடையை எடுத்து வைக்கிறோமோ அன்னைக்கு இந்த டைலாக் சொன்னவங்க இப்போ நமக்கே எதிரியாயிருவாங்கங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நம்ம எப்பயுமே தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும், இவங்கக்கிட்ட இருந்து அட்வைஸ் வாங்கிக்கிட்டே இருக்கணும், இவங்கக்கிட்ட ஹெல்ப் பண்ண போய் நிற்கணும். என்றைக்கு நம்மளாம் சுயமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு தெரிஞ்சால் நமக்கு கண்டிப்பாக இவங்க எதிரியாக தான் நிற்பாங்கங்க. ஏன்னா நம்மளாக சுயமாக முன்னேறது யாருக்குமே இங்கே பிடிக்காது. ஒருத்தங்களை சார்ந்து இருக்கோம் அப்படின்னா, நம்மளை அடிமையாக வைக்கிறது அப்படின்னா இங்கே எல்லாருமே நமக்கு அந்த டைலாக் தான் சொல்லுவாங்க, நான் எப்பயும் கூட இருப்பேன்னு. பட் நீங்கள் முன்னேற ஆரம்பிச்சிட்டிங்கன்னு தெரிஞ்சிட்டா சொன்னவங்க யாரும் உங்கள் பக்கத்துலேயே இருக்க மாட்டாங்கங்க. இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நடந்திருந்தா மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுதான் நான் நல்ல விதமாக ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அப்போ தான் உங்களுக்கும் இதெல்லாம் நடந்திருக்கான்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் நான் சொன்னேன், டீ கடையில் குடிக்கிற கிளாஸில் போடுற டீங்க. எனக்கு இது ரொம்ப ஃபேவரட். இந்த கிளாஸில் குடிக்கிறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால் வீட்லேயுமே வாங்கி வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா சீஸில் செஞ்ச ப்ரெட் ஆம்லேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இனி வரப்போகிற நாள்லாம் இப்படி பயங்கரமாக மழை வந்துட்டுருக்கும். நிறையா சூடான ரெசிபீஸும் பார்க்கலாம், நல்ல நல்ல விளாக்ஸும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.